ஹாய்ங்க. ஒரு லென்த் வீடியோ இப்போ நம்ம பார்ப்போமா? இப்போ வந்து நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோன்னா அந்த வியாபாரத்துக்கு வந்து நம்ம இவ்வளோ அதாவது நான் ஏழ்மையானவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ பதிவிடுறேன். ஏன்னா அவங்க வந்து வியாபாரத்தை வச்சு முன்னேறுவாங்க அப்படின்ற ஒரு இதனால நான் வந்து அவங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லா பெண்களும் முடங்கி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த பதிவையும் நான் இந்த ஷார்ட்டையும் இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ நம்ம கையில் தோராயமாக நான் வந்து உதாரணத்துக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு 200 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு 200 ரூபான்றது 500 ரூபாய்க்கு நம்ம முதலீடு பண்ணுறோங்க. இப்போ ஒரு 10 கிலோ 20 கிலோ தக்காளி வாங்கிட்டு வரோம் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு. இப்போ நம்ம அதுலேருந்து நம்ம எப்படியும் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். நம்ம வந்து சிறு தொழில் தானே பண்ணுறோம். இப்போ ஒரு சந்தையில் எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம எந்த காய்களோ நான் வந்து இது உதாரணத்துக்கு தாங்க சொல்கிறேன். எந்த காயாக இருந்தாலும் நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு நம்ம போடுறோம். நம்ம கையில் அவ்வளோதான் இருக்குது, நம்ம இன்னைய நிலைமைக்கு அவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வியாபாரத்துக்கு 500 ரூபாய் நம்ம போடுறோம். நம்மளை அதில் வந்து ஒரு 20 ரூபா நம்ம வந்து தெராசு போட்டு 1 கிலோ 2 கிலோ விற்க தேவையில்லை. ஒரு 20 ரூபாய்க்குன்ற கூறு கட்டி நம்ம வச்சோம்னா கூட நம்ம கண்டிப்பாக அந்த 500 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு 500 ரூபாய் நம்மள மேலே ஈட்டலாம், தாராளமாக ஈட்டலாங்க. கண்டிப்பாக நீங்கள் நான் இந்த சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு பூ வியாபாரமோ இல்லை காய்கறி வியாபாரமோ இல்லை பழங்க வியாபாரமோ, இந்த மாதிரி வியாபாரத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து முதலீடு கம்மியாக இருக்கும், லாபம் வந்து அதிகமாக தாங்க இருக்கும். நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா ஒருத்தவங்க இப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து வெறும் வியாபாரத்தை பற்றியே நீங்கள் சொல்கிறீங்க, அந்த வியாபாரத்துக்கு தேவையான பணமும் வேணும், நம்ம பொருளும் வாங்கணும், அதுக்கு வந்து நீங்கள் ஐடியா சொல்லணும் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தீங்க. என்னால் நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். இப்போ வந்து ஷார்ட்டில் கூட நான் வந்து நம்மளுக்கு ஒரு 30 நிமிஷம் தராங்கன்னா அந்த 30 நிமிஷத்துக்கு தேவையானது நம்ம ஷார்ட்டை வந்து நம்ம பேசி அமைச்சிடுறோம். இது வந்து நான் வீடியோவாக நான் இப்போ பதிவிடுறது, நான் அதுக்காக தான் பதிவிடுறேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அதை தான் சொல்கிறேன் நான். இப்போ வந்து ஒரு 500 ரூபாய் நம்ம கையில் இருந்ததுன்னா 1000 ரூபாய் ஈட்டலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 1000 ரூபாய் நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம 2000 ரூபாய் ஈட்டலாம். நம்ம திறமை தாங்க. நம்ம எப்படி பொழைக்கணும் அப்படின்ற ஒரு திறமையோடு பொழைக்கிறதுக்காக தான் நான் அந்த ஷார்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். நம்ம திறமையாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டிப்பாக வந்து அதில் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பிழைக்க முடியுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஷார்ட் சொல்கிறேன். நான் இவ்வளோ பணம் வச்சா நம்ம இவ்வளோ லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது வந்து அது 2வது விஷயம். நான் ஃபஸ்ட்டு விஷயமே உங்களுக்கு வந்து ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்த தொழில் செஞ்சால் நம்ம முன்னேறலாம் அப்படின்றதுக்காண்டி நான் உங்களுக்கு இந்த ஷார்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஷார்ட்டை வந்து சொல்கிறது வந்து நம்ம சொல்லிடுறது தான் இருக்குது. எல்லாருமே இந்த 26 நூற்றாண்டில் நான் வந்து சொல்கிறதுக்கு இந்த ஷார்ட்டை பற்றி நீங்கள் எல்லாம் முன்னேறணுன்றதுக்காண்டி தாங்க நான் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் உங்களுக்கு பதிவிடுறேன். நீங்கள் அப்படி தான் எங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது இவ்வளோ வியாபாரம், இவ்வளோ ரூபாய் நம்ம கொடுக்கலாம், இவ்வளோ ரூபாய் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்றது வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதையும் நான் பதிவிடுறேங்க. என்னால் முடிஞ்ச வரையிலும் நான் பதிவிடுறேன். நீங்கள் எல்லாம் என்னுடைய வீடியோவையும் ஷார்ட்டையும் முழுக்க பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள். என்னால் முடிஞ்ச உதவி வந்து எனக்கு பண இருப்பு கண்டிப்பாக வந்ததுன்னா கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன். என்னால் முடிஞ்சவங்க, எனக்கு கீழே ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி பண்ணுவேங்க. பாய்.